எக்ஸைஸ் 5.1 11th சம் பார்க்க போகிறோம். பயிற்சி 5.1 11வது கணக்கு. பின்வரும் வட்டங்களுக்கு மையத்தையும் ஆரத்தையும் காண்க. ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஃபாலோவிங் சர்க்கிள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² + y + 2² = 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வட்டத்தோட ஃபார்மில் என்ன படிச்சிருக்கோம்? x - h² + y - k² = r² இப்படி படிச்சிருக்கோம். இதில் h, k அப்படிங்கிறது சென்டர், அதாவது மையம், r அப்படிங்கிறது என்னது? ரேடியஸ் இல்லையா? இது மையம், இது ஆரம், இப்படி தான் படிச்சிருக்கோம். ஸோ இப்போ x² இருக்கு இல்லையா, இதை நான் எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா x - 0² எழுதிக்கிறேன். ப்ளஸ் y + 2 இருக்கு இல்லையா, இந்த +2 எப்படி எழுதிக்கிறேன்னா -2 மாற்றி எழுதிக்கிறேன். ² இந்த 0வை 0² அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனோட இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன். x - h இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ ஹெச்சோட வேல்யூ 0. அதே மாதிரி k இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? -2 இருக்குது. y மைனஸ் இருக்குது, ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் இங்கே இருக்குது. k இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? -2 இருக்குது. அப்போ k-ஓட வேல்யூ -2 ஈக்குவல் டு r-ஓட வேல்யூ என்ன இருக்குது? 0 இருக்கிறதுனால r = 0. சரியா? இப்போ சென்டருக்கு என்ன சொன்னேன்? h, k சொன்னேன்னா, அப்போ ஹெச்னா என்னது? 0, k அப்படின்னா -2. சென்டர் வந்து 0, -2 கண்டுபிடிச்சிட்டோம். ரேடியஸோட வேல்யூ என்ன? 0, இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x² + y² + 6x - 4y + 4 = 0 எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா வட்டத்தோட சமன்பாடு எதோட கம்பேர் பண்ணோம்னா x² + y² + 2gx + 2fy + c = 0 இதோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ x² இருக்கிற இடத்துல x² இருக்குது, y² இருக்கிற இடத்துல y² இருக்குது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? r இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 2g இருக்குது. அப்போ 2g = 6. அப்புறம் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2f இருக்குது. இங்கே என்ன இருக்குது? -4 இருக்குது. ஸோ 2f = -4. அப்புறம் c-யோட வேல்யூ 4. சரியா? அப்போ g-யோட வேல்யூ என்னென்னா 6/2 கேன்சல் பண்ணால் g-யோட வேல்யூ 3. இதே மாதிரி f = -4. இந்த 2 அங்கிட்டு போச்சுன்னா டிவைட் ஆயிரும். கேன்சல் பண்ணோம்னா -2. f = -2. இப்போ c-யோட வேல்யூ என்ன? 4. ஓகே. இப்போ சென்டருக்கு ஃபார்முலா என்ன? இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா, வட்டத்தோடைய சமன்பாட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா சென்டருக்கு ஃபார்முலா என்னென்னா -g, -f. ஸோ g என்ன கிடச்சிது? 3 கிடச்சிது. அப்போ -g அப்படிங்கிறது -3, f என்ன கிடச்சிது? 2 கிடச்சிது. அப்போ -fங்கிறது -2. சரி, f வந்து -2. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால +2 மாறிடும். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த சமன்பாடை பயன்படுத்தினீங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? r = √g² + f² - c. சரியா? இப்போ ஜிங்கிறது என்னது? 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் எஃப் அப்படிங்கிறது -2, அதை ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் சியோட வேல்யூ என்ன? 4. சரியா? ஸோ +4க்கு -4 கேன்சல் ஆயிரும். 9க்கு ரூட் எடுத்தால் 3. ஆரோட வேல்யூ என்ன? 3. இதே மாதிரி தான் மூணாவது சப்டிவிஷனும் போடணும். மூணாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x² + y² - x + 2y + -3 = 0 கொடுத்துருக்காங்களா? இது எது கூட கம்பேர் பண்ணணும்னா x² + y² + 2gx + 2fy + c = 0 கம்பேர் பண்ணுங்கள். ஸோ x² கரெக்டாக இருக்குது, y² கரெக்டாக இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி இங்கே 2g இருக்குது, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? -1 இருக்குது. ஸோ 2g = -1. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? அடுத்து ஒய்க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? 2f இருக்குது, இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2f = 2. c இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? -3 இருக்குது. அப்போ c-யோட வேல்யூ -3. ஸோ ஜியோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 அங்கே போயிட்டா டிவைட் ஆயிரும். -1/2. எஃபோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2/2 கேன்சல் பண்ணால் 1. சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா -3. சரியா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா சென்டருக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? -g, -f. ஜியோட வேல்யூ -1/2 தெரியும். ஸோ -1/2 +1/2 மாறிடும். அதே மாதிரி -fனா -1. சென்டர் என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்து ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா √g² + f² - c. ஜினா என்னது? -1/2. ஸோ -1/2² ப்ளஸ் எஃப்னா 1² - c அப்படின்னா மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்கு இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ -1/2² பண்ணால் 1/4 + 1 + 3 இல்லையா? 1 3 கூட்ட என்ன வரும்? 4. ஸோ எல்சிஎம் எடுங்க. 4 × 4 16. 16 + 1 வந்து 17. 17/4. ஸோ ரூட் தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா √17/4க்கு ரூட் எடுத்தால் 2. √17/2. சரியா? ஸோ மையம் கண்டுபிடிச்சாச்சு, ஆரம் கண்டுபிடிச்சாச்சு.
அடுத்தது 4வது சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2x² + 2y² - 6x + 4y + 2 = 0 இருக்குது. பொதுவாக இது வட்டத்தோட சமன்பாடு கண்டுபிடிக்கும்போது முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கணும். வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரால் டிவைட் பண்ணிடுங்க. சரியா, இங்கே 2 இருக்கிறனால 2ஆல் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் இது x², இது y², 6x டிவைட் பண்ணால் 3, 4y டிவைட் பண்ணால் 2, 2ஆல் டிவைட் பண்ணால் 1. சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை x² + y² + 2gx + 2fy + c = 0 இதோட கம்பேர் பண்ணணும். ஸோ 2gx இருக்குது இல்லையா, ஏதாவது எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன -3. இங்கே 2g இருக்க இடத்துல என்ன இருக்குங்க -3 இருக்குது. அதே மாதிரி 2f = என்னது இருக்குங்க 2 இருக்குது. ஸோ சியோட வேல்யூ என்ன 1. ஸோ g = என்ன வரும், இங்கே -3 இருக்கா, ஸோ -3/2. அதே மாதிரி f = 2/2 என்னாகும் 1 வரும். சியோட வேல்யூ 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா வட்டத்தோடைய சென்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன -g, -f. ஸோ -g அப்படிங்கிறது -3/2, அப்போ +3/2 மாறிடும், -fங்கிறது 1. சரியா, இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன √g² + f² - c. ஜிங்கிறது என்னது -3/2. ஸோ -3/2² + fங்கிறது 1² - cங்கிறது 1. சரியா, அப்போது √-3/2 என்ன வரும் 9/4 + 1 - 1 +1க்கு -1 கேன்சல் ஆகிரும். இப்போ 9/4 மட்டும் இருக்கும். ஸோ 9/4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 9/4 மட்டும் இருக்கும். 9க்கு ரூட் எடுத்தால் 3, 4க்கு ரூட் எடுத்தால் 2. அப்போ ரேடியஸோட வேல்யூ என்ன 3/2.